வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ சாய் திரும்ப வந்திருக்கான் வித் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். என்னென்னா பொட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு டிடபிள்யூஎஸ். என்னடா பயங்கர பில்டப்பாக இருக்குது பின்னாடி, வேற லெவலில் இருக்கா? ஆமாம், எல்லா இடத்துலையும் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது டிசைன் ஆஸ்பெக்டில். ஆமாம், செம்ம குட்டி, பயங்கர காம்பேக்ட். ஸோ இதில் பாக்ஸில் வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னது இது மாடல் நேம் ஹார்மோனிக்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னா அப்படின்னா அது வந்து ஹார்மோனியாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஹார்மோனி ஓஎஸ்ன்னு போடுவாங்க இல்லையா, பட்ஜெட்டில் ஹார்மோனி. அதாவது ஹுவாவே போடுவான் ஹார்மோனின்னு, இவன் ஏன் போட்டான் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹார்மோனிக்ஸ் தான் சேர்ந்து செயல்படுறது இல்லையா, இது ரெண்டும் மோனோபாடு மாதிரி இருக்கு. காதில் கனெக்ட் பண்ணால் ரெண்டு தனித்தனியாக கனெக்ட் ஆகும், ஒரு ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக கேட்கும். இப்போ ஒரு செகண்ட் கழிச்சு இதை மாற்றினீங்கன்னா ரெண்டாவது பெட்டு மாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸ்லேருந்து எடுத்து அதுலேயும் பவரிங் ஆன் கனெக்டட் அப்படின்னு தனியாக கேட்கும். ஓகே ஓகே, தனியாக செயல்பட வேண்டியவனுங்க ஒன்று சேர்ந்தும் செயல்படுறானுங்க, அதுதான் சொல்ல வராங்க போல. சரி ஓகேங்க. சரி, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபார் 3 hours பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ். இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப பல வருடங்கள் ஆகுதேடா. அதுதான். ஸோ அப்போ சார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். நான் பண்ணல. சரி ஓகே, எக்ஸைட்மெண்ட்டில் 1 hour பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை வரல. சரி, 1 year வாரண்டி இருக்கு. என்னது இது ஆடியோவில் வந்து மொபைல் ஆக்சசரிஸ், பிசி ஆக்சசரிஸ், கார் என்னது இதெல்லாம் அவங்க பண்ண பிராண்டிங் அந்த லட்சணத்தில் இருக்கு. சரிங்க, காருக்கெலாம் கூட அவங்க வந்து ஸ்பீக்கர் செட்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 1,999 தான் ப்ரைஸே. 2000 டப்பாவில் போட்டுருக்கிற ப்ரைஸே அவ்வளோதான். இல்லை ரொம்ப நல்லவனாக இருக்கானுங்க. ஊருக்குள்ளே வந்து இதே மாதிரியான பட்டு நிறைய பேர் விற்கிறாங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5000 6000 போட்டு வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மியூசிக் மோடுன்னு ஒன்று இருக்கான், மைக்ரோ கேஸ் டிசைன் அப்படின்னு போட்டிருக்கான், அப்புறம் ரொம்ப குட்டி கேஸ் அப்படின்னு போட்டிருக்கான், கேம் மோடு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ சைடில் வந்து கம்ஃபர்டபுளான ஃபிட் இருக்குமாங்க, காம்ஃபை ஃபிட் அப்படின்னு போட்டிருக்கான். ப்ளூடூத் வந்து 5.3, ப்ளூடூத் 5.3 இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டு 10 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே, டிஸ்பிளே டிஸ்பிளே இருக்குது. ஆமாம் இருக்குது. இந்த பாக்ஸில் எங்கேயுமே போடல டிஸ்பிளே இருக்கிறது மாதிரிலாம். ஆமாம், சரி, டிஸ்பிளே இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் 24 hours வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் வித் சார்ஜிங் கேஸ். அதை பற்றி பேசுவோம், அதை பற்றியும் பேசலாம். சரி, உள்ள மொத்தம் என்ன இருக்கும்னா அப்போ அந்த நம்ம பட் இருக்கும். ஆமாம் இல்லையா, ஆப்பிள் மாதிரி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க போல. என்னடா ஆமாம், ஸ்பாஞ்சு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தெர்மாகோலா ஸ்பாஞ்சான்னு தெரியாத மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வரல, நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் இதெல்லாம். இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அடுத்து என்னென்னா கேபிள் நல்லா பெரிய கேபிள் போல இருக்குது கொஞ்சம். ஆமாம், நார்மலாக எல்லோரும் ரொம்ப குட்டியாக கொடுப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஓகே கொஞ்சம், ஏன்னா இப்போ நிறைய பேர் தரது இல்லைடா, எல்லோரும் இ வேஸ்ட்டுங்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னா லோக்கலுக்கும் தூக்கலாக பேசிக்காக தான் இருக்குது. அதே தான். ஆனால் நீ எவ்வளோக்கு வாங்கினேன்? நான் வந்து 519 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பெட்டை. எதில் வாங்கினேன்? ஜெப்டோவில் வாங்கினேன். ஜெப்டோவில் பொதுவாக மக்கள் என்ன வாங்கிட்டு இருக்காங்க? பருப்பு, அரிசி. நீ என்ன பட்டெலாம் வாங்குற ஜெப்டோவில்? இல்லை, எனக்கு நைட்டு ஆக்சுவலி இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பழைய இது ஏதோ போட்டே சுத்தரேன் இருந்தாலும். ஆமாம், இது இந்த பக்கம் உடஞ்சிருச்சு. போட்டில் ஓகே, எங்கேருந்து விழுந்துச்சுன்னே தெரியல, ஆனால் விழுந்து உடஞ்சிருச்சு. ஒரு சைடு போயிடுச்சு, ஆனால் இது ஒன்றும் ஒர்க் ஆகுது, ஆனால் காதில் மாட்ட முடியல இந்த இது போனதுனால. ஓகே, இதுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் தான் சொல்லுவான். இது என்ன ஐபி ரேட்டிங்லாம் வராதுடா, சும்மாவே வராது. இது 800 ரூபாய் தாண்டவா போட்டில். 255 Pro Plusன்னு சொல்லிட்டு ஆஃபர்ல 800 ரூபாய். ஆமா, 255 Pro Plus. ஆமா, பேட்டரி லைஃப் ரொம்ப அதிகம், 60 மணி நேரம். ஒரு நெக் பேண்டுக்கு ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃபோட வந்தது அந்த டைம்ல. ஓகே, இது போயிடுச்சு. சரி, நீ நைட்டு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு, சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் படுத்துட்டு. 500 ரூபாய்க்கு டிடபிள்யூஎஸ் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு இருக்கு. சரி பரவாயில்ல, டைம் பீயிங் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது கொஞ்சம் ஹை பட்ஜெட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைம் பீயிங் வாங்கினது தான். ஆனால் அது எடு வெப்பனை எடு. நீ 91 இருக்குடா, எப்போ சார்ஜ் போட்ட கடைசியா? இது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி. அது வந்து கேஸோட சார்ஜ். ஆமா, அது வந்து நீங்கள் எப்போ பட்ஜெட் எடுத்தாலும் இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த பட்டு சார்ஜ் ஆகிற வரைக்கும் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 91 எரிஞ்சிட்டே தான் இருக்கும். பட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து 91 ஆஃப் ஆயிடுச்சுன்னா பட்டில் 100% சார்ஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த சைடு அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டில் லைட் எரியலன்றனால ஒரு 2 பட்டு இப்போ 100 ஆயிடுச்சா? ஆமாம், இப்போ 100 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே சரி. பட்டன் அது ஒன்று ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஏன்னா இந்த பட்ஜெட் ப்ரைஸில் டச்சப் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு கன்றாவியாக பண்ணி வச்சுருவாங்க. ஹெல்மெட்குள்ளே போடும் பொழுது உங்களுக்கு இதுவாகிக்கிட்டே இருக்கும். இப்போ இது பட்டனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் அதுவும் ரொம்ப சிம்பிள், 3 இதுதான், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், சிங்கிள் டேப். ஆமாம், நீ சொன்னது நடந்துச்சு.
2 பக்கமும் தனித்தனியாக 2 பேருமே வந்து பவர் ஆன் ஆகிட்டு கனெக்டட். ஒருத்தன் ஃபஸ்ட்டு சொன்னான் யூஆர் நவ் கனெக்டட்னு, இன்னொருத்தன் அதுக்கப்புறம் சொன்னான். ஏன்னா அவனுக்கு அப்புறம் இவன் எடுத்துருப்பீங்க நீங்கள். ஆமாம். ஏஏசியாடா? ஏஏசி தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகே. ஓ தம்பி ஸ்பாட்டிஃபைல ஏதாவது நல்ல பாட்டை போடுங்க தம்பி, கேட்டு பார்ப்போம். இந்த 360 எஃபெக்ட்டுக்கு ஒரு பாட்டு சொல்லுவீங்களே சிவாஜி, இது போடு. அதுவே செம்ம தான், இதுவும் பயங்கரமாக இருக்கும். காயின் அப்படியே ட்ராவல் ஆகுது. இது இங்கே வெளியே கேட்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கேட்குது. உனக்கு கேட்குதா? அதான் ஆடியோ லீக்கிங் இருக்கு. வால்யூம் எவ்வளோ இருக்குது பாருங்க, லைட்டாக ஏற்று. ஓகே. எனக்கு இப்போ என்னென்னா ஏதாவது பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி, இது கொஞ்சம் பேஸ் அதிகம் இல்லை, இது இலுமினாட்டியும் அதிகமாக இருக்கும். சிம்பிள்ரா. என்னன்னா அப்போ சிங்கிள் டேப்னா ப்ளே பாஸு, ஓகே. சிங்கிள் ப்ரெஸ்ஸு, ஓகேயா. டபுள் ப்ரெஸ்னா ரீவைண்ட் இல்லை, டபுள். இதில் இருக்கிறது இந்த ஒரு ட்ராக்குங்கிறனால திரும்ப அதே திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது. இதுவே ட்ரிபிள் டைம்னா கேமிங் மோட். ட்ரிபிள் டைம்னாவா? ஆமாம் பண்ணுங்க. ஏய் கொன்றும் உடனே கொலை பண்ணிவிடுவேன். எப்படி வருதா கேமிங் மோடுன்னு? மியூசிக் மோட் வந்துருச்சு. இப்போ இந்த சைட்லேயும் அதே தான். இப்போ ஆமாம். ஓகே ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, டிசைன் ஆஸ்பெக்ட் ஓகே, கம்ஃபர்ட் ஓகே, ஆனால் ஃபிட் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. லைட்டாக ஈஸியாக கலண்டு விழுந்துருமோன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்குது. மேபி வாக்கிங் ரன்னிங் போகும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கரெக்ட். ஏன்னா ஏன் தெரியுமா, இந்த மேக்ஸிமம் ஏரியாவே ஸ்டெம்மில் இல்லை, ஸ்டெம்மில் ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டால் ஸ்டெம் எதுக்கு வச்சானே தெரில மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ஸ்டெம் எதுக்கு வச்சிருக்கானா சார்ஜிங்காக வச்சிருக்கான். சரியா, எக்ஸ்டெண்ட் பண்ணி சார்ஜிங்காக வச்சுருந்துருக்கான். மற்றபடி வந்து பேஸ் எப்படி இருந்ததுன்னா, 500 ரூபாய்க்கு சத்தியமாக எதையுமே குறை சொல்ல முடியாது. 500 ரூபாய்க்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான். அது சொல்லி முடிச்சிடணும். 500 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. செகண்ட் தாட்லாம் வேணாங்க. 500 ரூபா கொடுத்து நான் டிடபிள்யூஎஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா வாங்கலாம். அதாவது அல்ட்ரா ஹை எண்ட் மாதிரி அல்ட்ரா லோ எண்ட் இதுக்கு கீழே இருக்குது. சிலதெல்லாம் பேரூர் தெரியாத பிராண்டு, வாரண்டிலாம் இல்லாமல் இருக்குது. சிலது வந்து வாரண்டியோட கொடுக்குறது, ஒருத்தன் வாரண்டியோட தர்றான். அது மட்டும் இல்லை, இந்த பிராண்டில் வந்து இது வரைக்கும் வேறு எதாவது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால், சார்ஜிங் கேபிள் வாங்கியிருக்கேன் நானும், அப்புறம் சார்ஜர் வாங்கியிருக்கேன், அப்புறம் மவுஸ் காமிச்சேனே உனக்கு, மவுஸ் கூட வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இவங்க தான் வந்து இருக்கலே அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது எப்பயுமே இந்த போர்ட்ரானிக்ஸ் தான் டாப்பில் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த போட்டை காட்டிலும் இவன் வந்து நிறையா பண்ணுறான், ப்ரைஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணுறான். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போது இண்டோர் கால்ஸ்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ சும்மா இங்கே உட்காந்து ஏதாவது பேச போகிறோம் போது இந்த மாதிரியான ஒரு அமைதியான சூழ்நிலையில் நல்லாயிருக்கும். மேபி அவுட்டோரில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப சேலஞ்சிங் தான். நான் ஒரு வாட்டி இது வண்டி இது ஆக்சுவலி குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஹெல்மெட்குள்ளே ஈஸியாக. ஆமாம், ஓகே. எந்த பிரச்சனையுமே, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஸோ நீங்கள் அவசரமாக போகும்போது ஒரு வாட்டி அப்படி தான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து திரும்ப வச்சு அம்மா கால் பண்ணாங்கன்னு எடுத்துகிட்டு பேசும்போது சுற்றி ஹாரன் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அவங்களுக்கு, என் வாய்ஸ் கேட்கவே இல்லை. அதிலிருந்து நான் சரி ஓகே நாட் ஃபார் கால்ஸ் அப்படின்னு டிசைட். கால்ஸுக்கு வந்து நான் என் பழைய போட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் போட்டில் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து இஎன்எக்ஸ் பீஸ்ட் மாடல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் இதுவும் காலுக்கு வேஸ்ட்டு. கால்ஸுக்கு OnePlus பட்ஸ் போயிருங்க, புல்லட்ஸ் சூப்பராக இருக்கும். OnePlus புல்லட்ஸ் போகலாம். அப்படி இல்லைன்னா இது ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 கூட பார்த்தோன்னா கால்ஸுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம நெக் பேண்ட், இவன் CMF நெக் பேண்ட் ப்ரோ, அது போகலாம். அப்புறம் திரும்ப வரேன் கெட் நியூ வருது. இப்போ செம்ம டீல் வரப்போகுது. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பண்ணுவேன், அப்போ உங்களுக்குலாம் புரிஞ்சிடும். 650 ரூபாய்க்கு கெட் நியூ. இது தெரிஞ்சிருந்தா எங்கே அது குப்பையில் போட்டு இது வாங்கியிருப்பேன்ல. ஏன்னா இதில் ஆப்டெக்ஸ் இருக்குது, காலுக்கு வந்து கிளியர் வாய்ஸ் ஃபால் கால்ஸ் இருக்குது, CVC. ஸோ அதான் இப்போ இது வந்து கிளியர் அண்ட் செல் மாதிரிடா. மொத்தம் வந்து 519 ரூபாய்க்கு யூ ஓன்ட் பி டிசப்பாயிண்டட். ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அதுவும் ஜெப்டோவில் வாங்கியிருக்கான், ஒரு புது அனுபவம் தான். பட் கேமிங்க்குலாம் வந்து இதில் கேமிங் மோட் இருந்தாலும் கேமிங்க்கு வந்து ஒயர்டு தான் ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து சும்மா ஜாலிக்கு யூஸ் பண்ணலாம். உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாமே பேஸ் பூஸ்டட் மாதிரிலாம் ஃபீல் ஆகலடா, ஓகே அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஆமாம், ஓவராலாக ஒரு டீசெண்டாக, ஐ மீன் முதல்ல அவர் சொன்னது தான் 519 ரூபாய்க்கு எதுவும் யோசிக்க முடியலங்க. 519 ரூபாய்க்கு உனக்கு குறை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன சொல்கிறது, அவன் அப்புறம் கேட்பான், உனக்கு அவ்வளோ இது இருந்தால் நிறைய காசு கொடுத்து வாங்க, எதுக்கு இது பண்ணுறேன்ட்டு. நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் போடா அவன்கிட்ட போய் வாங்கு அப்படின்னு தானே. ஆமாம், பட் ஏன் இந்த பிராண்ட் வாங்கினேன்னா, லைஃப் பொறுத்தவரையும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து நான் 2.5 வருஷம் முன்னாடி வாங்கினேன் இதே போர்ட்ரானிக்ஸில். ஆடியோ குவாலிட்டிலாம் ஓகே தான், ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் லைஃப் வந்து எனக்கு 2.5 வருஷமாக எந்த பிரச்சனையும் சூப்பராக இருந்தது இல்லையா, வரையும் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அதான்
இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து அசர வைக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான பிராண்ட்ஸு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இது என்னங்க இது ஏதோ சைனீஸ் ரீகாப்பி பிராண்டு போலன்னு. ஆனால் உண்மை அதுதான். ஆனால் அவங்க இறக்குற ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது லைஃப் ஆஸ்பெக்டில். அவ்வளோ ஈஸியாக ஃபெயில் ஆக மாட்டேங்குது. இத்தனைக்கும் நல்ல பேர் வாங்கின பிராண்ட்ஸே ஃபெயில் ஆகுதுன்னா பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோ வந்த புதுசில் என்னாச்சு, இயர் டிப்ஸ் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு எல்லாருக்கும். ஓகேயா, அது மட்டும் தானா? ஆப்பிள் மட்டும் என்ன, அவனையும் பிடிச்சி 2 அடி அடிப்போம். ஏன்னா ஆப்பிள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் முக்கியமாக ஏர்பாட்ஸு எல்லாத்துலேயும் நிறைய பேர் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, சூப்பராக இருக்கும், குவாலிட்டி கம்ப்ரமைஸ்லாம் இல்லை, வாரண்டி முடிகிற அந்த 1 இயருக்கு அப்புறமா வேலை செய்யாமல் போகுது. அது எல்லாரும் பண்ணுறது தான். சரியா? ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஹை பட்ஜெட்லேயும் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். ஆமாம், சாம்சங்கில் லெவல்யூ நெக் பேண்ட் பெருசாக போகல. ஐயோ, அது உடஞ்சிரும். இந்த பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல உள்ள அந்த ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்கும்டா. ஆமாம், அது தடியாக கொடுத்துருப்பாங்க ஸ்டைலாக இருக்குன்னு. பாதி பேருக்கு உடஞ்சிருச்சு, சில பேருக்கு ஒழுங்காக ஒரு பக்கம் கேட்காம போகுது. காமனாக வர ஃபால்ஸ் தான். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பட்ஜெட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணதானே இல்லை. சம்டைம்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு கீழே சூப்பரான பிரில்லியன்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து லக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டுக்கே தெரியாது நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணுறோன்னு. அவங்க பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சக்ஸஸாக பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோமா இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓப்போ என்கோ M31 எப்படிப்பட்ட ப்ராடக்ட். அதுக்கப்புறம் M32 ஒன்று வந்தது. இந்த கருமத்தை ஏன்டா நீ பண்ண, இதை ஏன்டா நைட்லாம் உட்காந்து ஒட்டினது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரியல்மி பட்ஸ் 3 ஒயர்லெஸ். அதை சொன்னால் நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கோவப்படுறாங்க. ஓகே, அப்போ விட்டுருங்க. அப்புறம் ஒன்றையும் அடிப்பாங்க, பரவாயில்லையா? வேணாம். அது அப்டேட்லாம் கொடுத்து வேற கெடுத்து விட்டுறாங்க இப்போலாம் நெக் பேண்டை. ஆமாம், இதெல்லாம் வேற நடக்குது. ஸோ அதாங்க. ஸோ மொத்தம் வந்து போட்ரானிக்ஸில் 500 ரூபாய்க்கு 519 ரூபாய்க்கு ஜெப்டோ மூலமாக வாங்கப்பட்ட இந்த ப்ராடக்ட்டு, அந்த பிராண்டு அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணிச்சான்னு கேட்டேன். அந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் பிராண்ட் 2 பேருமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கு இன்னொரு ரீசன் வேறு நம்ம பையன் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா நம்ம பையிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனல் பார்த்துருப்பீங்க, அதில் கூட போட்டுருந்தாங்களா இந்த மாதிரி கேபிள் ஒன்று சரியாக வேலை செய்யலை, 3 மாதம் வாரண்டி இருக்குன்னு கேட்கும்போது கேபிள் அறுத்து போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அவர் மெயில் அனுப்பியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒரு புது கேபிள் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. அப்போ 519 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குற TWSக்கும் ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கிறது பெருசு இல்லை. கரெக்ட். அந்த வாரண்டி இவங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா உண்மையிலேயே 519 ரூபா ஒர்த்து தான் அதுக்கே. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. என்ட்ரி லெவலில் ஒரு TWS வீட்டில் இருக்கிற என் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, எங்கேயும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை அப்படின்னும் போது இது ஓகே. ரைட்டா? ரைட்டு. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாத்திருக்கோம். சிவபரணி, ஹாய் பிரசாந்த், பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.